வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் ஐயா அவர்கள் விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தீர்மானமும் தேர்ந்தெடுத்து எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல். ஒவ்வொரு தீர்மானமும் நீங்கள் கவனமாக கேட்டு பாருங்கள். இந்த படிக்கும்போது இந்த தீர்மானம் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லுங்கள். எந்த அரசியல்வாதியும் விவசாயிகளுக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஒரு தீர்மானம் போட்டு வழிவகுப்பது கிடையாது. ஏன் என்று சொன்னால் இந்த அளவுக்கு யாரும் இல்லை. அரசியலை நோக்கி பயணிக்கும் போது வருமானத்தை தேடிக்கொண்டு தான் போகிறார்கள். விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விவசாயத்தின் அடிப்படையில் நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் அவர்கள் புள்ளி விவரமாக எந்த ஒரு பொருள் எப்படி விவசாயிகளுக்கு சேர வேண்டும் என்று அது ஒரு விளக்கத்தை தருகிறார். தற்போது அந்த தீர்மானங்களை நீங்கள் அனைவரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். தீர்மானம் எண் 13 தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய உறுப்பினர் படிவம், ஆண்டு உறுப்பினர் சந்தா ரசீது ஆகியவற்றை அச்சடித்து கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு வழங்கி சங்கத்தின் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டுமென இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் எண் 14 கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டத்தில் சங்கத்தின் பொறுப்பாளர்களாக இல்லாமலேயே மாவட்ட அளவிலே ஒன்றிய அளவிலே ஒருங்கிணைப்பு செய்தவர்களை அடையாளம் கண்டு சங்கத்தின் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைமையோடு கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரோடு ஆலோசனை செய்து பொறுப்புகளை மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்மானம் 15 தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தில் கூடுதலாக ஏற்கனவே நம்மிடையே 2 வங்கி கணக்குகள் இருக்கிறது. கூடுதலாக புதிதாக ஒரு வங்கி கணக்கு ஒன்று தொடங்கப்பட்டு கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் உறுப்பினர் சந்தா வசூல், நன்கொடைகள், செலவுகள் அதன் வாயிலாக பராமரிக்கப்படும் என்பதை நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானித்திருக்கிறோம். தீர்மானம் எண் 16 தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தோடும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடன் இணைந்து செயல்பட்டு வரும் விவசாயிகள் கறிக்கோழி விற்பனை தொழிலில் ஈடுபட ஆர்வம் தெரிவித்து வருவதால் அதற்கு தனியாக சங்கத்தின் சார்ந்த நிறுவனம் தொடங்கப்பட்டு அதற்கான பயிற்சிகளும் ஊக்குவிப்புகளும் வழங்கப்படும் எனவும் வணிகக்குறி அதாவது ட்ரேட்மார்க் ஒரு பிராண்டே உருவாக்கி அதை போல சில்லறை விற்பனை நிலையங்களை அமைப்பதற்கும் சங்கத்தின் சார்பில் தனி முயற்சி எடுக்கப்படும் என்பதும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். சில்லறை விற்பனை நிலையத்தில் ஈடுபட சொன்னாங்க. நாம் அதுக்கு ஒரு பிராண்டையே நாம் உருவாக்கி செய்ய போறோம். எங்க விவசாயிகளுக்கு நேரடி விற்பனை நிலையம் என்பதை ஒரு பிராண்டோடு சேர்த்து பண்ணா தான் நமக்கான பொது அடையாளமாக இருக்கும் என்பதற்காகத்தான் அந்த ஏற்பாடு. அடுத்தது 17வது தீர்மானமாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் கோரிக்கையிலான கட்டணமில்லா மின்சாரம், ஒரு முறை கடன் தள்ளுபடி, நலவாரியம், FCR முறை ஒழிப்பு ஆகிய கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியாக அறவழியிலே கோரிக்கைகள் வெல்லும் வரை தொடர்ந்து போராடுவதால் இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் எண் 18 தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணியின் கோரிக்கைகளுக்கான போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்த அனைத்து அரசியல் கட்சிகள், சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த அனைத்து அரசியல் கட்சிகள், போராட்ட களத்தில் பங்கேற்ற விவசாய சங்கங்கள் மற்றும் பொதுநல அமைப்புகள் அனைத்திற்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்மானம் எண் 19 வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியின் தலைமைகளுக்கு கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் கோரிக்கைகளை கொடுத்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வைக்க வேண்டிய பணிகளை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணியும் முழுமூச்சாக செய்யும் என்பதை இந்த தீர்மானத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறோம். அடுத்தது நாம் இந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு என்ன செய்ய போகிறோம், எந்த மாதிரி செய்ய போகிறோம் என்பதற்கு இந்த தீர்மானங்கள் தான் வழிகாட்டுதல்கள். இந்த தீர்மானங்களை நாம் அனைவரும் மனதிலே கொண்டு விவசாயிகளை உறுப்பினர்களாக சேர்ப்பது, கட்டமைப்புகளை உருவாக்குவது, உறுப்பினர் சந்தா வசூல் செய்வது,
அதை தனியாக வங்கி கணக்கு தொடங்கி நாம அந்த செலவு பணிகளை மேற்கொள்வது, கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பது, நாம் ஒரு FPO தொடங்குவது, சில்லறை விற்பனையில் விவசாய ஈடுபடுவதற்கு ஊக்குவிப்பது ஆக பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம தொடர்ச்சி எடுக்க இருக்கிறோம். நம்ம போராட்டத்தில் வந்து பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள் இருந்தால் அவர்களுக்கு அவருடைய வருமானத்தை வாழ்வாரத்தை பாதுகாக்கிற வகையில் அவர்களுக்கு குஞ்சுகளை இறக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் இன்னைக்கு நாம் ஒரு குழுவை, இணை ஒருங்கிணைப்பாளர்களை கொண்ட ஒரு குழுவை நாம் அறிவிச்சிருவோம். நிறுவனங்களோடு பேசி குஞ்சு இறக்குவது, நாமளே சொந்தமாக அவங்களை இறக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பல்வேறு முயற்சிகள் நம்ம தொடர்ந்து இறக்க தெரிவித்துக் கொண்டு, விவசாயிகள் எங்கெங்கெல்லாம் சுரண்டப்படுகிறார்களோ, விவசாயிகள் எங்கெங்கெல்லாம் கொத்தடிமையாக வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, விவசாயிகளுடைய உரிமைகள் எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சமரசம் இல்லாமல் அறவழியிலே தொடர்ச்சியாக கோரிக்கை வெல்லும் வரை போராடும் என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கிற அனைவரும் உங்கள் பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களோடு ஒருங்கிணைந்து கறிக்கோழி பண்ணை இணை ஒருங்கிணைப்பாளர்களோடு ஆலோசனை செய்து ஒன்றிய பொறுப்பாளர்களையும் மாவட்ட பொறுப்பாளர்களையும் பரிந்துரை செய்து தலைமைக்கு அளிக்க வேண்டுமாயும், அவர்கள் எல்லாம் நாங்கள் உரிய அளவில் விசாரித்து எல்லோரும் ஆலோசனை செய்து விரைந்து பொறுப்புகளை அறிவித்து ஒவ்வொரு ஒன்றியம் வாரியாக அந்த படிவத்தை கொடுத்து நாம் உறுப்பினர் சேர்க்கை, ஆலோசனை கூட்டங்கள், நமது கோரிக்கை விளக்க கூட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு 6 மாத காலத்திற்குள்ள நாம் அடிப்படை கட்டமைப்பை முழுமையாக நாம் முடிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் தலைவருக்கு போயிட்டா மட்டும் கூட நடத்துறாரு. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வேலை செய்யணும். எப்படி வேலை செய்ய போறது தீர்மானங்கள் வாயிலாக உங்களுக்கு தெரிவிச்சாச்சு.